ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு உருளை பட்டாணி மசாலா. நான் இன்றைக்கி அதை பூரிக்கு சைடிஷ்ஷாக வச்சுருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுக்குனாலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் 3 பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். தக்காளியை ஒரு 2 தக்காளி பெரிய சைஸு அதை நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி, பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தொலி எடுத்து சதுரமாக நறுக்கி வச்சுருக்கேன். வானலியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, குத்துப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அது நல்ல மசிய வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டிருக்கேன். போட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இதை 1/2 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நான் பூரி, தோசை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எந்த மசாலானாலும் நீங்கள் கரம் மசாலா, சென்னை மசாலா அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜ் வரும்போது நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை ஒரு 2-3 பீஸ் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மறந்துட்டேன், போட்டு வதக்கினதுக்கப்புறம் தான் எடுத்து மசிச்சிருக்கேன். நீங்கள் அந்த இதில் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 பீஸ் உருளைக்கிழங்கு 4 பீஸ் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணியை நான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறதில்ல. அதனால் அதில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெந்துருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேக வச்ச பட்டாணியையும் அதை தண்ணியோடு ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கெட்டியாக சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வரைக்குமே போதும். நம்ம உருளைக்கிழங்கு வேறு மசித்து அதை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்குறோம். அதை ஊற்றும் போதும் உங்களுக்கு